அத்தனையும் சேகரித்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் சவுக்காரத்தை அந்த கரைச்ச நீரை வந்து ஒரு சட்டியில் ஊற்றி காய்ச்ச போகிறேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த நீரை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், தெளிவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த சட்டியில் ஊற்றுறேன் பாருங்கள். சவுக்காரம் பூநீர் கரைச்ச தண்ணியை வந்து தெளிவு எடுத்து இந்த சட்டியில் ஊற்றிட்டேன். இதை வந்து இப்போ நான் காய்ச்ச போகிறேன் பாருங்கள். இப்போ சவுக்கார சுண்ணத்தை வந்து செய்கிறதுக்காக நான் வந்து அந்த சவுக்காரத்தை காய்ச்சி குழம்பு பதத்தில் வரும்போது இந்த சாம்பலுக்குள்ளே வச்சு ஊற்றுறதுக்காண்டி இந்த சாம்பல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஊற்றுறதுக்காண்டி நான் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலுக்கு ஒரு கவர் நல்ல துணி, காட்டன் துணி வந்து அதுக்கு உரம் மாதிரி தைச்சிருக்கேன் பாருங்கள். இதை வந்து உள்ளே வச்சுட்டு பாட்டில் எடுத்துட்டோம்னா அந்த கூடு மாதிரி கிடைக்கும். அதில் வந்து சவுக்காரத்தை குழம்பு பதத்தில் ஊற்றி கட்டியாக்கி எடுக்கிறதுக்காண்டி இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த சுண்ணாம்பை வந்து தண்ணியில் கரைச்சி தெளிவு நீர் எடுத்து ஒரு டம்ளர் வச்சுக்கணும்னா, முட்டை உடச்சி வச்சு வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கணும், மஞ்சக்கரு எடுத்துடணும். இந்த வெங்காயத்தை வந்து பொடிச்சு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு சக்கை இல்லாமல் சாறு மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இவ்வளவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். அடுத்து நான் வந்து இப்போ வந்து சவுக்காரத்தை வந்து குழம்பு பதமாக எடுக்கிறதுக்காக நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சவுக்காரத்தை குழம்பு பதமாக எடுத்து ஊற்றுறதுக்குரிய சாம்பல் வச்ச சட்டி, எலுமிச்சம்பழ சாறு, முட்டை, சுண்ணாம்பு தெளிவு நீர், வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொதி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எண்ணெய், அழுக்கு எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அந்த பொருள்களை பூராத்தையும் நான் சேர்க்கணும். அதனால் இப்போ வந்து நான் முதல் சுண்ணாம்பு தெளிவு நீர் ஊற்றுறேன் பாருங்க. சுண்ணாம்பு தெளிவு நீர் ஊற்றி நல்லா ஒரு கலக்கலைக்கு விடுறேன். இப்போ சுண்ணாம்பு தெளிவு நீர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அது கொதிக்க தண்டி வெயிட் பண்ணணும். கொதிக்குது. இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் சாறு முதல் ஊற்றுறேன். எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றுறது பொங்கிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு எலுமிச்சம்பழம் சாறு எல்லாம் ஊற்றவும் நல்லா பொங்கி அழுக்கு மேலே கூடுது. இப்போ வந்து கொதிச்சு அழுக்கெல்லாம் கூடிருச்சு. நான் இதில் முட்டை வெள்ளைக்கரு வந்து ஊற்றுறேன் பாருங்க. வெள்ளைக்கரு ஊற்றுறது அது வந்து அழுக்கெல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் அது வேகணும். இந்த முட்டைக்கரு பாருங்கள், வெள்ளைக்கரு வந்து அழுக்காகி அதில் இருக்க எண்ணெயெல்லாம் சேர்த்து உறிஞ்சி கண்ணங்கரையர்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை எடுத்து வெளியில் போட்டுடணும். இது வந்து எடுக்கப்பட்ட அழுக்க பாருங்க, அழுக்கு எண்ணெயும் நிறைய எடுத்துருக்கேன் பாருங்க. அழுக்கு எண்ணெய் எடுத்தாச்சு. இனி அதை வந்து ஊற்ற வேண்டியதுதான். இப்போ காய்ச்சது வந்து குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நான் இதில் ஊற்றுறேன் பாருங்க. உள்ளே ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அதுவும் உறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ இந்த சவுக்காரம் காய்ச்சி முடித்தது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ சவுக்காரம் வந்து கட்டி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடு ஓவராக இருக்குது. இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து பிரித்து காமிக்கிறேன்.